ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஷுட்டுக்கும் ஷுட் ஹாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது இந்த ஷுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கே பயன்படுத்தணும், அதே மாதிரி இந்த ஷுட் ஹாவ் அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு வேர்டை எந்த இடத்துல எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் பக்காவாக சூப்பராக இங்கிலீஷில் இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் பேச போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த ஷுட் அப்படின்னா தமிழில் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள், ஷுட் அப்படின்னா வேண்டும். இந்த ஷுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கே எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசண்ட், அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இந்த ஷுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி பேசணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அவள் சமைக்க வேண்டும், நான் போக வேண்டும், நீ செய்ய வேண்டும், அவன் தூங்க வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை எங்கெங்கெல்லாம் பேசுகிறோமோ கண்டிப்பாக நம்ம ஷுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசியே ஆகணுங்க. இப்போ நம்ம இந்த ஷுட் வச்சு நிறைய சென்டென்சஸை நீங்களே இங்கிலீஷில் பேச போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஷுட் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம எப்பயுமேங்க ஒரு சென்டென்ஸை கரெக்டாக பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம ஷுட் வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க, இவ்வளோ தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை தான் நம்ம பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இந்த 7 சப்ஜெக்ட்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்களும் வந்துடும். நீங்கள் சப்ஜெக்டை வச்சு ஒரு சென்டென்ஸை பேச ஆரம்பித்த உடனே கண்ணை மூடிட்டு ஷுட் அப்படிங்கிற ஒரு வேர்டை பேசிடுங்க. ஓகேங்களா? இந்த ஷுட்டை பேசின உடனே என்ன செயலை நம்ம செய்ய போகிறோமோ செய்யணுமோ அந்த செயலை அப்படியே இங்கே பேசிடுங்க. அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயலை அப்படியே சொன்னால் போதும், எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? இங்கே பாருங்களேன், நீ படிக்க வேண்டும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காமெண்ட்ஸில் எல்லாருமே பின்னாடி டைப் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கும், நீ படிக்க வேண்டும். ஃபஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட், ஷுட், வேர்ப். இந்த தமிழ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன இருக்குது? நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நீ தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பேசின உடனே ஷுட் பேச போகிறோம். ஷுட்டை பேசின உடனே இங்கே என்ன வேர்ப் இருக்குது, அதாவது என்ன செயலை நீ செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? படிக்க. இந்த படிக்கிறது தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சேர்ந்து சொல்லலாமா? யூ ஷுட் ஸ்டடி. அவ்வளோதாங்க. நீங்கள் படிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிராமர். இந்த கிராமரை நம்ம இந்த மாதிரி புரிஞ்சு படித்தாதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. சொல்லுங்கள் பார்க்கும், யூ ஷுட் ஸ்டடி. நீ படிக்க வேண்டும், அவ்வளோதான். இப்போ நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீ நன்றாக படிக்க வேண்டும். ஆன்சர் பண்ணுங்க, வாயை திறந்து பேசுங்க. யூ ஷுட் ஸ்டடி வெல். நீ நன்றாக படிக்க வேண்டும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் போகணும். இதை நம்ம தூய தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா அவன் போக வேண்டும். ஆன்சர் பண்ணலாமா? இதில் சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன் அப்படின்னா ஹீன்னு சொல்லுவோம். ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசின உடனே என்ன பேசிடணும்? டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக பேசியிருக்கீங்க. ஓரளவுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.
சப்ஜெக்ட் ஷுட். இங்கே என்ன செயலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? போகணும். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. பேசலாமா? ஹீ ஷுட் கோ. ஹீ ஷுட் கோ. அவன் போக வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அவன் அங்கே போக வேண்டும். ஒரு சின்ன வேர்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே. அங்கே அப்படின்னா எப்படி சொல்வோம்? தேர். ஹீ ஷுட் கோ தேர். ஹீ ஷுட் கோ தேர். அவன் அங்கே போக வேண்டும். பாருங்களேன், இந்த ஷுட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸை அப்படியே இந்த ஷுட் அப்படிங்கிற வேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக பேசிடலாங்க. நான் அதனால தான் சொன்னேன், ஒரு சின்ன கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க, அதை நல்லா பிடிச்சிக்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு வேர்டை வச்சு இங்கிலீஷில் ஏகப்பட்ட சென்டென்சஸை நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். ராஜா விளையாட வேண்டும். இதில் சப்ஜெக்ட்னா யார்? ராஜா. வேர்ப்னா என்ன? விளையாடுறது. இப்போ எல்லாருமே பேசலாமா? ராஜா ஷுட் ப்ளே. ராஜா ஷுட் ப்ளே. ராஜா விளையாட வேண்டும். இப்போ ராணி சமைக்க வேண்டும். எப்படி சொல்லலாம்? நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. அதாவது நம்ம ராணியை சமைக்க சொல்கிறோம். நம்ம சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் மாதிரியும் ஒரு ஒப்பீனியன் மாதிரியும் சொல்கிறோம். அதாவது அட்வைஸ் அப்படின்னா ஒரு அறிவுரை மாதிரியும், ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து மாதிரி சொல்கிறோம். பார்த்தீங்களா? கண்டிப்பாக செய்யணும். ஆனால் பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கருத்து சொல்கிற மாதிரி சொல்கிறோம், ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறோம். புரிஞ்சிருச்சாங்க? இந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய சென்டென்சஸில் எல்லாத்துலேயுமே கருத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு அல்லது அறிவுரை சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷுட் வச்சு பேசிடுங்க. இப்போ பேசலாமா? ராணி ஷுட் குக். ராணி ஷுட் குக். இப்போ அடுத்து பாருங்களேன். நீ அவனுடன் போக வேண்டும். வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ தனியாக போகக்கூடாது, நீ போகணும் அப்படின்னா நீ அவங்க கூட தான் போகணும்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு கருத்தும் ஒரு அறிவுரையும் சொல்கிறாங்க, ஆனால் அதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்ல வர்றாங்க. எப்படி சொல்லலாம்? நீ அவனுடன் போக வேண்டும். இதில் சப்ஜெக்ட்னா என்னது? நீ. வேர்ப்னா என்னது? போகிறது. இப்போ பேசலாமா? யூ ஷுட் கோ. நீ போக வேண்டும். அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? யூ ஷுட் கோ வித் ஹிம். யூ ஷுட் கோ வித் ஹிம். நீ அவனுடன் போக வேண்டும். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க? இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் மாற்றுறேன். நீ அவனுடன் வர வேண்டும். பசங்க பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை பார்ப்பாங்க. அவங்க தனியாக ஊருக்கு வரேன்னு சொன்னால் அப்பா அம்மா கொஞ்சம் பயப்படுவாங்க. நீ அவங்க கூட தான் வரணும், தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீ அவனுடன் வர வேண்டும். ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா காமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டே வாங்க, வாயை திறந்து பேசுங்க. யூ ஷுட் கம் வித் ஹிம். யூ ஷுட் கம் வித் ஹிம். நீ அவனுடன் வர வேண்டும். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனல் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் சாப்பிட வேண்டும். எல்லாருமே பேசலாமா? தே ஷுட் ஈட். தே ஷுட் ஈட். இப்போ நாங்கள் சாப்பிட வேண்டும்னா we should eat. we should eat. நீங்கள் சாப்பிடணும். you should eat. you should eat. அவன் சாப்பிடணும். he should eat. he should eat. அவள் சாப்பிடணும். பேசுங்க பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. அவள் சாப்பிட வேண்டும். அவள் அப்படின்னா she அப்படின்னு சொல்லுவோம். she should eat. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அது சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லுங்க. அது அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஷுட் ஈட். இட் ஷுட் ஈட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த ஷுட் அப்படிங்கிறத எங்கே எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டுங்க, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நான் தூங்க வேண்டும். உங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணுங்கள், காமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சர் டைப் பண்ணுங்கள். நான் தூங்க வேண்டும். சூப்பருங்க. எல்லாருமே வாயை திறந்து இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசிட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஷுட் ஸ்லீப்.
I should sleep. ராமு பள்ளிக்கு போக வேண்டும். ராமு should go to school. ராமு should go to school. Next one. நீ ஆங்கிலம் பேச வேண்டும். You should speak English. You should speak அப்படின்னா நீ பேச வேண்டும். என்ன பேசணும்? ஆங்கிலம், இங்கிலீஷ். நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? You should speak English. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா should have. இந்த should have நம்ம எந்த இடத்துல எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த should have அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பேசணும் அப்படின்னா பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த should have நம்ம பேசணும். ப்ரெசண்ட்க்கு இந்த should have நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சுருங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நான் அதை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துலலாம் நம்ம should have அப்படிங்கிறத நம்ம பேசணுங்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லே 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போயிருக்கணும், நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த 2 செயலை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது ஒரு பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த 2 செயலை நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்சீங்களா அப்படின்னா செய்யலை. நான் போனேனா அப்படின்னா போகலை. ஆனால் நான் ப்ரெசண்ட்டில் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் பார்த்தீங்களா? நான் போயிருக்கணும். அடுத்து பாருங்கள், நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் போனது என் தப்பு தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம should have அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இப்போ இந்த should have வச்சு நிறைய சென்டென்சஸை பேச ஆரம்பிக்கலாமா? நான் எப்பயும் போல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ப்ராப்பராக பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த should have வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பேசின உடனே கண்ணை மூடிட்டு should have அப்படின்னு பேசிடுங்க. இப்போ நீங்கள் should have பேசின உடனே வேர்பை பேசணும். ஆனால் அந்த வேர்ப் V3 ஃபார்மில் தான் இருக்கணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லும். V3 வேர்ப்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். இப்போ சாப்பிட அப்படிங்கிறது ஒரு வேர்பு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஈட். இதை தான் நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏட் அப்படின்னா V2 வேர்ப். ஈட்டன் அப்படின்னா V3 வேர்ப். should have வச்சு பேசும்போது V3 வேர்பை தான் பேசணும்னு சொல்லியிருக்கோம்ல. இங்கே இருக்கிற ஈட்டன் அப்படிங்கிற V3 வேர்பை தான் இங்கே நம்ம பயன்படுத்தணும். நீங்கள் எல்லாருமே வேர்புக்கு V1, V2, V3 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் should have வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசும்போது கரெக்டாக பேச முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? சப்ஜெக்ட், should have, verb, ஆனால் இந்த verb V3 ஃபார்மில் தான் இருக்கணும். இப்போ பேசலாமா? ஆர் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ படித்திருக்க வேண்டும். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும், ஒழுங்காக படிச்சிருந்தா நீ பாஸ் ஆகிருக்கலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆனால் இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. அவனால் நல்லா படிச்சிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருக்க முடியும். ஆனால் படிக்காமல் போனதுனால ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கு அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ படித்திருக்க வேண்டும். பேசலாமா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? யூ ஷுட் ஹாவ், இங்கே என்ன வேர்ப் இருக்குது? படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டடி. இந்த ஸ்டடியோட V3 ஃபார்ம் என்னது? கீழே பாருங்க. ஸ்டடி V1 verb, studied V2 verb, studied V3 verb. இங்கே இருக்கிற studied அப்படிங்கிற வேர்பை தான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். V2வில் இருக்கிற studied கிடையாது, V3யில் இருக்கிற studied தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். பேசலாமா? You should have studied. You should have studied. நீ படித்திருக்க வேண்டும். அடுத்து பாருங்களேன், நீ நன்றாக படித்திருக்க வேண்டும். இப்போ பையன் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவான், ஆனால் நல்ல மார்க் எடுத்திருக்க மாட்டான்.
அப்போ வீட்டில் அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க, பாஸ் ஆனதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ நல்லா படிச்சிருக்கணும், நீ நல்லா படிச்சிருந்தா அப்படின்னா இன்னும் நல்ல மார்க் எடுத்துருக்கலாம்ல. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இப்படி சொல்லியிருக்காங்களாங்க? நீங்கள் கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிடுவீங்க, ஆனால் இன்னுமே நீ நல்லா படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, பேசலாமா? யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் வெல். நீ நன்றாக படித்திருக்க வேண்டும். இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க? நான் போயிருக்க வேண்டும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோவோட V1 V2 V3 சொல்லுங்கள் பார்க்கும். கோ, வெண்ட், கான். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு கோ அப்படிங்கிற வேர்புக்கு V3 ஃபார்ம் தெரிஞ்சிருச்சா? I'll give you 5 seconds, you will answer me. நான் உங்களுக்கு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓகேங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I should have gone. I should have gone. இப்போ இந்த சென்டென்ஸில் கொஞ்சம் ஒரு சின்ன வேர்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் அங்கே போயிருக்கணும். I should have gone. நான் போயிருக்கணும். அங்கே அப்படின்னா there. I should have gone there. நான் அங்கே போயிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் சமைத்திருக்க வேண்டும். She should have. என்ன வேர்ப் இருக்குது? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். குக்கோட V1 V2 V3 சொல்லுங்கள். குக், குக்ட், குக்ட். பேசலாமா? She should have cooked. She should have cooked. அவள் சமைத்திருக்க வேண்டும். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்க. அவன் சொல்லி இருக்க வேண்டும். அவன் சொல்லாததுனால இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் அதை சொல்லியிருந்தான் அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அவன் சொல்லி இருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யார்? அவன். வேர்ப் என்ன? சொல்கிறது. சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் தான். ஓகேங்களா? சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டெல். டெல்லோட V1 V2 V3 சொல்லுங்கள் பார்க்கும். டெல், டோல்ட், told. He should have told. He should have told. இப்போ நான் சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னா அப்படி சொல்லலாம். I should have told. நீ சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னா you should have told. அவள் சொல்லியிருக்க வேண்டும். She should have told. ராமு சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னா ராமு should have told. ராணி சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னா ராணி should have told. புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கு ஷுட் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும், ஷுட் ஹாவ் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஒரே சென்டென்ஸை வச்சு ஷுட்டுக்கும் ஷுட் ஹாவுக்கும் பேசலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்சர் தெரியுது அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், காமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நீ போக வேண்டும். நீ போயிருக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கிற 2 சென்டென்ஸில் ஷுட் எங்கே பயன்படுத்தணும், ஷுட் ஹாவ் எங்கே பயன்படுத்தணும் சொல்லுங்கள். சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். நீ போக வேண்டும். இந்த சென்டென்ஸ்க்கு தான் நம்ம ஷுட் பயன்படுத்தணும். நீ போயிருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸ்க்கு தான் நம்ம ஷுட் ஹாவை பயன்படுத்தணும். பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ போக வேண்டும். யூ ஷுட் கோ. யூ ஷுட் கோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ போயிருக்க வேண்டும். இதில் என்ன வேர்பு? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோவோட V3 ஃபார்ம் என்னது? முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? கான். பேசுங்க. யூ ஷுட் ஹாவ் கான். யூ ஷுட் ஹாவ் கான். நீ போயிருக்க வேண்டும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ராஜா விளையாட வேண்டும். ராஜா விளையாடி இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாஸ்ட். பாஸ்டில் நடந்த ஒரு செயல். ராஜா விளையாட வேண்டும். ராஜா ஷுட் ப்ளே. ராஜா ஷுட் ப்ளே. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ராஜா விளையாடி இருக்க வேண்டும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? விளையாடுறது. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்வோம்? ப்ளே. இப்போ இந்த ப்ளேயோட V3 ஃபார்ம் என்ன? டக்குன்னு சொல்லணுங்க. அப்போ தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபாஸ்ட்டாக பேச முடியும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. V1 played. V2 played. V3. பேசலாமாங்க? ராஜா should have played. ராஜா should have played. ராஜா விளையாடி இருக்க வேண்டும்.
ஓகேங்க, ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆங்கிலம் படிக்க வேண்டும், நான் ஆங்கிலம் படித்திருக்க வேண்டும். எல்லாருமே மறக்காமல் இந்த 2 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சர் பண்ணுங்கள். இபி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக இங்கிலீஷில் பேச போகிறீங்க. நான் உங்களுக்காக தான் 30 டேஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். சீக்கிரமாக நான் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாருமே 30 டேஸ் கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சீக்கிரமாக உங்கள் கையில் நான் அதை கொடுக்க போகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.